ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது சீரிஸா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அந்த ஜுஜுட்சு கைசன்ல செத்துப்போன கோஜோ, இப்ப திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கிற மாரி தான் இந்த அனிமே இருக்குது. ஸோ, இந்த அனிமேவோட அந்த கேரக்டர் கோஜோ மாரி இருக்கிறதுனால, எனக்கு இந்த அனிமே பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் ஸ்டோரி லைனுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பா உங்களுக்குமே இது பிடிக்கும். ஏன்னா, மேஜிக் கலந்த ஒரு அனிமேவ நான் மறுபடியும் இப்ப தான் செகண்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பிளாக்ல ஒரு தடவ பார்த்தது. அண்ட் இப்போ மறுபடியுமே நான் இப்ப பார்க்குறேன். சரி வளவல்னு பேசாம, வாங்க நம்ம இன்னைக்கான புது எபிசோடுக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது விச் ஹேட் சீசன் 1 எபிசோட் 1. இந்த உலகத்துல பொறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மகத்துவத்தோட தான் பொறந்திருப்பாங்களா? இல்ல அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த அத்லெட்ஸ் எல்லாம் பொறக்கும்போதே அத்லெட்டாவா பொறப்பாங்க. ஆஸ்ட்ரோனட் எல்லாம் பொறக்கும்போதே ஆஸ்ட்ரோனட்டாவா அந்த சக்தியோடவா பொறப்பாங்க. அதே மாரி தான் இந்த உலகத்துல மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஆனாலுமே சரி, மேஜிக் இருக்கிறவங்க எல்லாருமே அதிசயத்தோட பொறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல அவங்க பொறந்த உடனே அந்த மேஜிக் இங்க இருக்கும். ஆனா சில பேர்த்துக்கு பொறந்த உடனே அந்த சக்திலாம் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஸோ இவன் தான் இந்த கதையோட ஒரு மெயின் ஹீரோயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொண்ணு அவளோட பழைய துணி எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ஸ்பிரிட் பாண்டுக்குள்ள வரா. அந்த இடத்துல இவ அழுக்கு துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறம், அந்த அழுக்கு துணியோட அந்த தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா, தளியா அப்படி தென்ன தெரியாம நின்னுகிட்டு இருக்குது. இவ அந்த துணி எல்லாத்தையும் அலசி முடிச்சதுக்கப்புறம், அங்க பக்கத்துல ஒரு மான் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்காக. "என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு" அப்படின்னு துணி துவைச்சு முடிக்கிறா. அண்ட் துணி துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ அந்த கரைய விட்டு விலகுனா, அந்த தண்ணி ரொம்பவே சுத்தமாயிருச்சு. காரணம் இது ஒரு மேஜிக் பாண்ட். இந்த குட்டைய முழுக்க முழுக்க ஒரு மேஜிக்காலவே கட்டப்பட்டுருக்காங்க. இத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. தனக்குமே மேஜிக் கத்துக்கணும் அப்படின்னு. ஆனா, மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறக்கும்போதே எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது. நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமா கிடைக்கவே இல்ல. இது கோகோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. பட் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே கண்டுக்காம தன்னோட அம்மா இவள ரொம்பவே அக்கறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபேப்ரிக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதிலேயே தான் இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் கோகோ எப்பவுமே ஒரு புக்க கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பா. இந்த புக்கு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தது. ஸோ அவளுமே ஆசைப்பட்டு சரி இந்த துணியெல்லாம் இப்ப பறந்து போகணும் அப்படின்னு அவளோட வீட்டு மேல உட்காந்துட்டு, இந்த துணி பறக்கணும்னு ஆசைப்படுறா பாருங்க. காத்துல பறக்குது. ஐய்யய்யோ! காத்துல துணி பறக்குது அப்படின்னு அவளும் அவசரப்பட்டு போய் அந்த துணிய புடிக்கிறா. புடிச்ச உடனே பெகாசஸ் தெரியும்ல? குதிரைக்கு ரெக்க இருக்குமே. ஸோ அந்த பெகாசஸ் இவள சுத்தி பறந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த காட்டுல யார் வருவாங்கன்னு பார்க்கறதுக்கு இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதே சமயத்துல இவ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெகாசஸ பார்க்குறா. ஏன்னா மேஜிக் வேர்ல்ட்ல இந்த மாரி விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கும். ஆனா இவங்க இருக்கிற சைட்ல அது ரொம்பவே அபூர்வம். அத பார்க்கறதுக்காகவே இவ அவளோட புக்க எடுத்துக்கிட்டு வேகமா கீழ பட பட படன்னு இறங்கிக்கிட்டு இருக்கிறா. "அம்மா, அம்மா" அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்கிறா. அந்த புக் அப்படியே தொப்புன்னு கீழ போட்டுட்டா. அண்ட் அவங்க அம்மாவும் என்னன்னு கேட்டதுக்கப்புறம், அவங்க அம்மா அந்த கஸ்டமர்ஸ டீலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இன்னொரு மனுஷனும் வந்து நிக்கிறாப்புல. ஸோ இந்த மனுஷன் யாருன்னு வந்து பார்த்துக்கங்க. அண்ட் அந்த காட்ல இருக்கிற அந்த 3 பெண்களுமே பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க துணி எடுக்க வந்திருக்காங்க. பை த வே சார் நீங்களும் அவங்க கூட தான் வந்திருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, "இல்லம்மா நான் தனியா வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ அந்த ஆளோட பேரு பார்த்தீங்கன்னா, கிஃப்ரே. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் சார்ன்னு கேட்கும்போது, "எனக்கு சிம்பிளான ஒரு காட்டன் ட்ரெஸ் வேணுங்க. எனக்கு குடுத்திருக்கிற மெஷர்மென்ட்ல ஒரு சாம்பல் கலர்ல எனக்கு ஒரு துணி வேணும்" அப்படின்னு அவரு சொல்றாப்புலயா. "அம்மா, அம்மா வெளிய ஒரு பெகாசஸ் கார் வந்து நிக்குது. நான் போய் அத பார்த்துட்டு வரட்டான்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் போய் தொடக்கூடாது. வந்திருக்கிற கஸ்டமர்ஸோட வண்டி நம்ம தொடவே கூடாது. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் பார்க்கத்தாம்மா போறேன். உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல" அப்படிங்கிறாங்க. "சரி இந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டு போ" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த கிஃப்ரே கிட்டயுமே நம்ம கோகோ போய் அந்த மெஷர்மென்ட் எல்லாம் கேட்கறா. அண்ட் இவ ரொம்பவே இதுல கை தேர்ந்தவ. ஸோ அந்த மெஷர்மென்ட் டேப்பு, அந்த மெஷர்மென்ட் பென்சில் எல்லாத்தையும் எடுத்து கரெக்ட்டான அளவுல மெஷர்மென்ட் பண்ணி கொஞ்சம் கூட பிழை திருத்தமே இல்லாம அவ அழகான ஒரு கோடு வரையறா. அப்படி கோடு வரைஞ்சது மட்டும் இல்லாம, அந்த சிசர்ஸ் எடுத்து அழகான ஒரு கிழி கிழிக்கிறா. ரொம்பவே பக்குவமா அந்த துணிய கிழிச்சு குடுத்துருக்கிறா. இவரே இத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுறாப்புல. "இங்க பாரு, சொல்லப்போனா இதுவே ஒரு மேஜிக் தான். உன் கையிலேயே பெரிய கலைவண்ணத்த வச்சிருக்கிற பார்த்தியா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு தான் மேஜிக்ன்னு பேரு" அப்படின்னு இங்க கிஃப்ரே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. "நிஜமாலுமே தான் சொல்றீங்களா?" அப்படின்னு இவள ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா மேஜிக்ங்கிறது அப்படி கிடையாது. அது ஒருத்தங்களுக்கு மனசுல இருந்து பிடிச்சு வர்றது. ஆனா அத நான் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "உனக்கு மேஜிக்னா அவ்வளோ பிடிக்குமாம்மா?" அப்படின்னு கிஃப்ரே கேட்கும்போது, "ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்ப தான் அந்த புக்குக்கான ஒரு ஃபிளாஷ்பேக்கு. ஸோ இவ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போயிருப்பா. அந்த ஃபெஸ்டிவல்ல இவளோட கண்ணுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு தெரிஞ்ச ஒரு டிராகன் ஃப்ளை ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போகுது. இவளும் மேஜிக் ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவளுக்கு அப்பல்லாம் அவ்வளவுக்கு இவ்வளோ அபூர்வமெல்லாம் கிடையாது. ஸோ அந்த குகைக்குள்ள போனதுக்கப்புறம் ஒரே ஒரு விட்ச் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 3 புக் வச்சுக்கிட்டு, "இங்க பாரும்மா மேஜிக் ரொம்பவே முக்கியம். அது உனக்கு தெரியுமா? இந்தா உனக்கு மேஜிக்கோட மகத்துவத்த என்னன்னு காட்டுறேன் பாருங்க" அப்படின்னு சின்ன புள்ளைகிட்ட ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி மேஜிக் எல்லாம் காட்டி, இவளுக்கு இதுதான் மேஜிக் அப்படின்னு அந்த சூனியக்காரி புரிய வச்சுட்டா. இவளுமே "ஐய்யய்யோ! மேஜிக் உண்மையிலேயே அட்டகாசமா இருக்குது" அப்படின்னு அவளும் பேசிக்கிட்டு இருக்கிறா. "சரி இந்தாம்மா இந்த புக்க வாங்கிக்கோ. அப்படியே இந்த மந்திரக்கோழி வாங்கிக்கோ" அப்படின்னு அந்த சூனியக்காரி கிட்ட இவளுமே புக் வாங்கிட்டு வந்துட்டா. "ஓ!
அப்படியா? நீ இந்த புக்க அங்க தான் வாங்குனியா? ஆனா நீ ஸ்வீட்ஸ் வாங்குறேன்னு தானே சொன்னேன்." அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, "பரவால்லம்மா எனக்கு இதுவே போதும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் மேஜிக் ஆயே தீருவேன் பாருங்க. நானும் வச்சு ஆயி காட்டுவேன்." அப்படின்னு அவளும் சொல்றா. அண்ட் இங்க பார்த்தீங்களா, மேஜிக் இல்லன்னு சொல்றீங்கல்ல, என் கால்ல இருக்கிற பாதம் எப்படி மின்னுது பார்த்தீங்களா? நான் ஒவ்வொரு தடவ நடக்கும்போது அது மின்னுது. அப்படின்னா நானும் மெஜிஷியன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்லன்னு சொல்லும்போது, "சரிம்மா, நீ உன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த மார்க் உனக்கு இப்படி மின்னிக்கிட்டே இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உன்னால மேஜிக் பண்ண முடியும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ளயே அந்த மேஜிக் சுத்தமா மங்கியிருக்கும். காரணம், அந்த சரவுண்டிங் விட்டு போன உடனே இவளுக்குமே அந்த மேஜிக் பவர் எல்லாமே போயிருக்கும்ல. இத சொல்லி முடிக்கிறா. திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு கோகோ ஓடி பார்க்குறா. அண்ட் வெளிய போய் பார்த்தா தான் தெரியுது. இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற 2 பசங்க, மேபி இவளோட பிரதர்ஸா கூட இருக்கலாம். அவங்க 2 பேருமே இந்த பெகாசஸ் கார்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே அந்த டயர் கீழ விழுந்து உடைச்சு விட்டுர்றாங்க. அண்ட் இதுக்கு நீ தான்டா காரணம், அவன் தான்டா காரணம் அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. இங்க பாருங்க இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, ஆக்சுவலி மன்னிப்பு கேட்கறதுனால இது என்ன மாறப்போகுது? எங்க கார்ட் வேற இப்படி போயிருச்சு. நாங்க என்னதான் பண்றதுன்னு அவங்க எல்லாருமே 3 பேர் கஷ்டப்படும்போது, நீங்க ஆசைப்பட்டா நான் அத சரி செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம கிஃப்ரே சொல்றாப்ல. நீ அறிய முதல்ல எங்கேயோ இருந்து சரி சொன்னா பண்ற வரேன்னு கேட்கும்போது, இருங்க நான் என்னோட விட்ச் ஹேட் எடுத்து போட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்குமே நான் யாருன்னு தெரியும். நான் ஒரு மெஜிஷியன். ஆக்சுவலி நான் ஒரு விட்ச். அதனால எனக்கு இது எல்லாமே பக்காவா தெரியும் அப்படின்னு கிஃப்ரே சொல்றாப்லயா. சரி ஓகே. அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படணுமான்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நான் என்னோட மேஜிக்க வெளிய நின்னு பண்ண முடியாது அப்படின்னு கிஃப்ரே சொல்றதுக்கு முன்னாடியே, எங்க கடைய எடுத்துக்கங்க. அம்மா என்ன சொல்றீங்க? இவர நம்ம கடைய எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நம்ம கோகோவும் சொல்றா. சொல்லப்போனா இப்பேற்பட்ட ஒரு மேஜிக்க யாருமே அவங்களோட விஷயத்துல பார்க்கக்கூடாது. ஸோ, அதனால தான் நானுமே உள்ள தனியா போய் செய்ய போறேன். அண்ட் கோகோ ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீ யாரையுமே உள்ள விடக்கூடாது. அப்படி நீ உள்ள விட்டீன்னா, கண்டிப்பா இந்த மேஜிக் பலன் குடுக்காது அப்படின்னு கிஃப்ரே சொல்லியிருப்பாப்ல. ஐயோ! இந்த மனுஷன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு மேஜிக்க பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு கோகோ வெளிய காத்துக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா, சின்ன வயசுலருந்து அவ இந்த புக்க வாங்கிட்டு, அண்ட் இந்த மேஜிக் எல்லாமே ஒரே ஒரு வேன்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் அந்த மாரி தான் இங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவளுமே ஆர்வத்தோட இருக்கிறாளா. அவளுக்கு இப்ப தானே ஒரு வண்டிய கமுத்தி போட்டானுங்க. அந்த பரதேசிங்க மறுபடியும் வீட்டு மேல ஏறும்போது, இவ பார்த்துட்டா, "எதுக்குடா சொல்லாம கொள்ளாம இங்க வர்றீங்க? இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா?" அப்படின்னு கோக்கோவும் அந்த இடத்துல இவங்கள முடிக்கூட பார்க்குறா. பட் இருந்தாலும் இவளுமே சேர்ந்து இந்த கூட்டு கலவணி வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் கதவ தொறந்து பார்த்தா, அது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு கண்ணாடி போட்டு மூடி இருக்குது. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே. இதுக்கு மேல நம்ம இறங்கிர்லாம் அப்படின்னு சொல்ல முன்னாடி, அவளோட தன்மானம் அவளுக்கு இடம் குடுக்கல. ஏன்னா, அப்பேற்பட்ட பெட்ஷீட்டு மேல வந்து விழுந்திருக்குது. மறுபடியுமே இவளுக்கு மேஜிக் கத்துக்கணும்னு ஆசை இருக்குதா? ஸோ, நைஸா ஒரு ரகசிய அறையில வந்து, அப்படியே அங்க கீழ இறங்கி, இந்த மேஜிக் பண்ற ரூம் மெயின் ஹால் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது. அண்ட் அந்த ஜன்னல் வழியிலருந்து வெட்டி வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. "இல்ல, இல்ல நான் பார்க்கக்கூடாது. அத நான் பார்க்கக்கூடாது. அவரு எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கிறேன்." அப்படின்னு அவளுமே பார்க்குறா பாருங்க. ஸோ, அவரு ரொம்பவே ஒரு ப்ரிசியஸான ஒரு டிராயிங்க வரைஞ்சுகிட்டு இருக்கிறாப்ல. ஓ! அப்படின்னா இதுதான் மேட்டரா? மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாயால சொல்றது கிடையாது. இந்த மேஜிக் ஸ்டிக்கால கைய ஆட்டுறது கிடையாது. மேஜிக் அப்படிங்கிறது ஒரு மந்திர பெண்ணால எழுதுறது தானா? அப்படின்னு இவளும் மேஜிக்னா இங்க என்னன்னு புரிஞ்சுகிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த மனுஷனுமே ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், அந்த வீல் சும்மா பக்காவா ரெடி ஆகுது. அதுவுமே இப்ப எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இருக்குது. "ஏய் கோகோ நான் அந்த வேலைய முடிச்சுட்டேன்" அப்படின்னு அவருமே சொல்றதுக்கு வெளிய போறாரு. சத்தம் எதுவுமே வரல. சரி ஓகே. அவர் வரதுக்குள்ள நானும் இங்கிருந்து வெளிய போயாகணும் அப்படின்னு மூச்சு இரைக்க அவளும் வெளிய வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அந்த பெகாசஸ் வண்டிய இவங்க ஒரே கிளப்பி விட்டாங்க. அண்ட் நல்ல வேள அந்த மனுஷன் வந்ததுனால தான் நமக்கு மேல நல்லதா போச்சு. இப்ப அந்த ஆளுமே இங்கிருந்து போயிட்டான். அண்ட் நீயுமே அவ கூட போயிருப்பேன்னு நெனச்சேன். பரவால்ல மேஜிக்ன்னு சொல்லிட்டு அம்மாவ தனியா விட்டுட்டு போகாம இருந்தியா? அதுவே போதும்மா அப்படின்னு கோகோ அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா. என்னதான் கிடைச்சாலும் உங்கள மாரி வருமா? நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு கோகோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகேம்மா அப்படின்னா சாப்பிட போலாமா அப்படின்னு நைட்டு டின்னர் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி அம்மா ஏதோ சொல்ல வராங்க. பட் அவங்க என்னன்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் தூங்கு" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு இவளும் ரூம்குள்ள வந்துட்டா. ஸோ ஏற்கனவே மேஜிக்க பத்தின ஒரு ரகசியம் இவளுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா ஒரு குழந்தைக்கு என்னதான் பண்ணியானாலுமே, அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு. ஸோ அந்த சூனியக்காரி ரொம்ப இவ சின்ன வயசுல இருக்கும்போது குடுத்த அந்த சூனியக்காரியோட அந்த புக்க தொறந்து பார்த்து, அந்த வேண்டையுமே பிரிச்சு பார்க்குறா. அது ஒரு பென்னு. அண்ட் அதுக்கு பின்னாடி இங்க்குமே இருக்குது. ஸோ அந்த பாட்டில பிரிச்சதுக்கப்புறம் இங்க் அத அப்சர்வ் பண்ணி, அந்த பெண்ண அவ குடுத்த அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, எழுத ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த மனுஷன் கிஃப்ரே அவரும் வரைஞ்சிருப்பாப்ல. ஸோ அவருக்கு ஏத்த மாரியே இவளுமே வரையலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவ தான் வரையறதுல கில்லாடியாச்சே. ஏன்னா துணிய அப்படியே பக்காவா அப்படியே பிழையே இல்லாம கிழிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த மாரி இப்போ ஒரு பக்காவான ஒரு வரைபடத்த வரையவன்னு பார்த்தா, இவளுக்கு இது ரொம்பவே புதுசா இருக்குது. ஏன்னா அவங்களோட தொழில்ல அவங்க குறிக்கோளா இருக்கிறாங்க. பட் இது இவளுக்கு புதுசு.
புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும்போது யாருக்குமே ஒரு முன் அனுபவம் இருக்காதுல்ல. ஸோ, அதனால அந்த கிஃப்ரே வரைஞ்ச டிராயிங்க இவளும் ஓரளவுக்கு வரைஞ்சு பார்க்குறா. பட் அது அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இல்ல. பட் இருந்தாலுமே அந்த மந்திரம் வேலை செய்யவே இல்ல. "என்னது இது? வேலை செய்யவே இல்ல." அப்படின்னா இந்த மேஜிக் எல்லாமே பொய்யா? அவங்க பொறக்கும்போதே அந்த சக்தி இருந்தா தான் வருமா? அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த பென்ல இருக்கிற ஒரே ஒரு சொட்டு இங்க் பார்த்தீங்கன்னா, அன்ஜாயின்ட்டா இருக்கிற அந்த லைன ஜாயின் பண்ணுது. அண்ட் பண்ண அடுத்த செகண்ட் இவ கண்ணு முன்னாடி எல்லாமே பட பட படன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு இப்ப தான் புரிய வருது மேஜிக்க கத்துக்கிட்டா அப்படின்னு. ஐயா! ஐயா! நான் மேஜிக் கத்துக்கிட்டேனே! உண்மையான மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சும்மா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த புக்க பத்தின விஷயத்த கிஃப்ரே கிட்ட அவ சொல்லியிருப்பா. ஆனா, அந்த கிஃப்ரேவுமே அவன் காட்டுப் பகுதிக்குள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் சில விஷயங்கள யோசிச்சு பார்க்குறான். அந்த புக் இவளுக்கு சாதாரணமா யாரும் குடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த புக்கு, அந்த வேண்ட் அவ சொன்னத வச்சு பார்த்தா, அப்படின்னா இது அதுவா தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஐய்யய்யோ! இது ரொம்பவே ஆபத்தாச்சே! அப்படின்னு கிஃப்ரே ரொம்பவே ஆச்சரியத்தோட எந்திரிக்கிறான். அதே சமயத்துல எப்பாடா ஒரு வழியா நான் வரைஞ்சு முடிச்சுட்டேன். இதுக்கு மேல இதுதான் பக்காவா இருக்க போகுது அப்படின்னு அவன் நெறைய டிராயிங்ஸ வரைஞ்சு வைக்கிறான். ஏன்னா பெரிய வட்டமா இருந்தா அது பெரிய பவர்ஃபுல்லான மேஜிக். சின்ன வட்டமா இருந்தா அது ஓரளவுக்கு நார்மலான மேஜிக்கு. ஆனா நான் பண்றது எதுவுமே ப்ரிசைஸா இல்லையே! அப்படின்னு சரி இத நான் பண்ண கரெக்ட்டா வரைய போறேன் அப்படின்னு அவளுமே அந்த புக்கு மேல ட்ரேசிங்க வச்சு அந்த மந்திரத்த வரைஞ்சுகிட்டு இருக்கிறா. வரைஞ்சு முடித்த அடுத்த செகண்டே அந்த இடம் டமால்னு பளபளன்னு மின்ன ஆரம்பிக்குது. மின்னுன கொஞ்சம் செகண்ட்லயே கிஃப்ரே வந்து காப்பாத்திட்டாப்புல. காரணம் அந்த இடம் முழுக்கவே ஐஸால ஃபில் ஆகிட்டு இருக்குது. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. "நீ என்ன காரியம் பண்ணியிருக்கிற உனக்கு தெரியுமா இல்லையா? அது ரொம்பவே மோசமானது. அத நீ செய்யக்கூடாது." அப்படின்னு கிஃப்ரே வார்னிங் குடுத்துக்கிட்டே இருக்கும்போதே, அந்த இடம் முழுக்கவே பனிக்கட்டியால சூழ்நிலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் அவங்க அம்மாவுமே தன் மகள் எங்க போனாங்கன்னு தெரியாம வெளிய முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தன்னோட அம்மாவ காப்பாத்த போலாம் அப்படின்னு கோகோ நெனைக்கும்போது, அவங்க அம்மாவுமே வெளியுமே சேர்ந்து அந்த பனியோட ஃப்ரீஸ் ஆகுறாங்க. "என்ன விடுங்க, என்ன விடு. நான் எங்க அம்மாவ போய் காப்பாத்தியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு உதன்னு உதைக்கிறா. அண்ட் அவளுமே கீழ விழுக போகும்போது கிஃப்ரி மறுபடியும் காப்பாத்துறாப்புல. "வேணாம் கொக்கோ நீ இத தொட்டீன்னா நீயும் அந்த மாரில உயிரோட அப்படியே நீ உறைஞ்சிருவ. இதுக்கு மேல நீ அங்க போவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கோகோவ தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா, "என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் இது வேணும்னே பண்ணவே இல்ல." அப்படின்னு அவளும் அழுதுகிட்டே இருக்கிறா. "என்ன விடுங்க. இதுக்கு மேல நான் ஏதாவது எங்க அம்மாவ காப்பாத்தியே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ அது என்ன பண்ண? உனக்கு அது என்ன பண்ணன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அது ஒரு ஃபார்பிடன் மேஜிக். நீ அத பயன்படுத்துனனால தான் இப்ப அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உனக்கு என்ன வரைஞ்ச ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு?" கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. நான் தெரியாத்தனமா தான் அத வரைஞ்சேன். அது நான் வேணும்னே ஒண்ணும் வரையவே இல்ல. எங்க அம்மாவ நான் வேணும்னே அப்படி செய்யல அப்படின்னு கேட்கும்போது, "நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அம்மாவ காப்பாத்தலாம். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ அந்த புக்ல எந்த வரைபடத்த வரைஞ்ச அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால உங்க அம்மாவ அன்சீல் பண்ண முடியும். இப்போ உங்க அம்மா சீல்ல இருக்கிறாங்க. உனக்கு அந்த புக்ல இருக்கிறது என்ன வரைஞ்சேன்னு தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு அந்த புக்ல இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனா நான் ட்ரெய்னிங் எடுத்தா கண்டிப்பா என்னால நல்லா வரைய முடியும்." அப்படின்னு சொல்றாளா. அப்படின்னு சரி இதுக்கு மேல நான் உன்னோட மெமரிய எரேஸ் பண்ணியே ஆகணும் மாட்ருக்குது அப்படின்னு கிஃப்ரே சொல்லும்போது, "வேணாம் என் மெமரிய எரேஸ் பண்ணிறாதீங்க. நான் எங்க அம்மாவ காப்பாத்தியே ஆகணும். என் மெமரிய எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, எங்க அம்மாவ யாரு காப்பாத்துவாங்கன்னு?" கேட்கும்போதே, "அது எனக்கு தெரியாதும்மா. அது உன்னோட கையில தான் இருக்குது." அப்படின்னு அவரு சொல்லும்போது, "வேணாம் நான் எங்க அம்மாவ கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன்." அப்படின்னு அடாவடியா இருக்கும்போதே, "சரி அப்படின்னா மேஜிக் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறியா?" அப்படின்னு கிஃப்ரே நம்ம கோகோவுக்கு மேஜிக் கத்து தர ஆரம்பிக்கிறாப்புல. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.